குமரி மாவட்டத்தில் கோதையார் தாமிரபரணி ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மலையோர கிராமமான கோதையார் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் மழை பெய்ய தொடங்கிய நிலையில் தொடர் கனமழை காரணமாக பேச்சிப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இதனால் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். தரைப்பாலம் பால பணிகளுக்காக வேண்டி இடிக்கப்பட்டு இருந்த பேருந்தும் அந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றது. குமரி மலையோர கிராமமான கோதையார் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் பெய்ய தொடங்கிய கனமழை காரணமாக பேச்சிப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையிலிருந்து வெளியேற்றம் செய்து வந்த 375 கன அடி உபரி நீரை 1200 கன அடியாக உயர்த்தி வெளியேற்றம் செய்து வருகிறது. இதனால் கோதையார் மற்றும் தாமிரபரணி ஆற்றின் மிக தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கன்னியாகுமரியில் பெய்த கனமழை காரணமாக கோதையாற்றின் குறுக்கே இருந்த தரைப்பாலம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மோதிரமலை பகுதியில் கோதையாற்றின் குறுக்கே இருந்த தரைப்பாலம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் குற்றியார் பகுதிக்கு சென்ற அரசு பேருந்து அங்கிருந்து திரும்பி வர முடியாத சூழல் ஏற்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். மோதிரமலை பகுதியில் மழைக்காலங்களில் தரைப்பாலத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து போக்குவரத்து துண்டிக்கப்படுவது வழக்கமாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதற்கு முன்னதாக தற்காலிக பாலத்தை அமைக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனிடையே கடல் சீற்றம் காரணமாக குளச்சல் முட்டம் சுற்றுவட்டார பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.